ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ரஜாக். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பரான வெயிட் லாஸ் டிப்ஸ் தான் பார்க்க போறோம். இது என்னது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம வெயிட் லாஸ் ஜர்னில இருக்கும்போது எது பெஸ்ட் ஸ்நாக்ஸ், அதாவது நம்ம வெயிட் லாஸ் ஜர்னில இருக்கும்போது எது நம்ம இந்த காலையில வேலையில, அதாவது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் இடையில ஒரு டைம் இருக்கும் தெரியுமா, பசிக்கும்ல, அப்ப நம்ம என்ன சாப்பிடலாம். அதே மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ், அதாவது லஞ்சுக்கும் டின்னருக்கும் இடையில ஒரு டைம் இருக்கும், அப்ப நமக்கு பசிக்கும், அப்ப நம்ம எது சாப்பிடலாம், அதான் நம்ம வந்து பார்க்க போறோம். இன்னைக்கு இந்த வீடியோல பெஸ்ட் வெயிட் லாஸ் ஸ்நாக்ஸ் ஆப்ஷன் தான் வந்து பார்க்க போறோம். இது பெஸ்ட்ன்றதை காட்டிலும் நான் இந்த ஸ்நாக்ஸ் தாங்க நான் இவ்வளவு ஃபாலோ பண்ணிட்டு வரேன். ரொம்ப ஹெல்தியான ஸ்நாக்ஸ் நமக்கு வெயிட் லாஸ்க்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். யூஸ்வலா நான் என்ன சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த டயத்துல கிடைக்கிற சீசனல் ஃப்ரூட்ஸ். அந்த இடத்துல கிடைக்கிற சீசனல் ஃப்ரூட்ஸ் அப்படின்னா என்னது ப்ரோ? அதாவது ஃப்ரூட்ஸ் ஓகே, அது என்ன ப்ரோ சீசனல் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஒவ்வொரு டயத்துக்கும் ஒவ்வொரு ஃப்ரூட் கிடைக்குமா. அதாவது மாம்பழம்னு சொல்லி எடுத்துட்டீங்கன்னா, மாம்பழம் ஒரு குறிப்பிட்ட சீசன்ல மட்டும் தான் கிடைக்கும். ஆரஞ்சுன்னு எடுத்துட்டீங்கன்னா, ஆரஞ்சு ஒரு குறிப்பிட்ட சீசன்ல மட்டும் தான் கிடைக்கும். வாட்டர் மெலன் எடுத்துட்டீங்கன்னா, வாட்டர் மெலன் ஒரு குறிப்பிட்ட சீசன்ல மட்டும் தான் கிடைக்கும். அதுக்கு பேர் தான் சீசனல் ஃப்ரூட்ஸ். ஏன் அந்த ஃப்ரூட்ஸ் அந்தந்த டயத்துல மட்டும் விளையுது? அந்த டயத்துல நம்மளோட உடம்புக்கு தேவையான இம்யூனிட்டி பவரை அந்த ஃப்ரூட்ஸ் நம்மளோட உடம்புக்கு வந்து கொடுக்கும். அதனாலதான் அது வந்து சீசனல் ஃப்ரூட் அந்த டயத்துல மட்டும் விளையும். சோ நம்ம முக்கியமா நம்ம எப்பவுமே இந்த சீசனல் ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம விடவே கூடாது. சீசனல் ஃப்ரூட்ஸ் நம்ம எப்பயுமே வந்து சாப்பிட்டுக்கணும். இந்த ஃப்ரூட்ஸ் தான் நான் யூஸ்வலா வந்து சாப்பிடுறது. இதோட சேர்த்து நான் கூட சாப்பிடுறது என்னது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஹை புரோட்டீன் வெயிட் லாஸ் லட்டு அம்மா எப்பவுமே செஞ்சு ஃப்ரிட்ஜில் ரெடிமேடாக வச்சிருப்பாங்க. அதை இது கூட சேர்த்து சாப்பிடுவேன். நம்ம பொதுவாகவே வெயிட் லாஸில் இருக்கும்போது நமக்கு ஸ்வீட் ரொம்ப அதிகமாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி தோணும். அதே மாதிரி பசித்தன்மையும் அதிகமாக எடுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம இந்த லட்டுவை நம்ம தொடர்ச்சியாக ஸ்நாக்ஸ் டயத்தில் சாப்பிட்டு வரது மூலயமா நமக்கு ஸ்வீட் கிரேவிங்ஸ், இனிப்பு சாப்பிடணுன்ற ஆசை ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் ஆகும். அதே மாதிரி பசித்தன்மையும் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இந்த லட்டு உங்களுக்காக இன்னைக்கு அம்மா தான் செஞ்சு காமிச்சிருக்காங்க. வாங்க எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடலாம். ஓட்ஸ் லட்டுக்கு தேவையான பொருள்: ஒரு கப்பு ஓட்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து 25 கிராம் பாதாம் எடுத்திருக்கேன். இது 50 கிராம் பொட்டுக்கடலை. இது 50 கிராம் வந்து நிலக்கடலை பருப்பு. கசகசா 25 கிராம் எடுத்திருக்கேன். பேரிச்சம்பழம் ஒரு 100 கிராமு. சிறிய அளவு சுக்கு எடுத்திருக்கேன். ஒரு 6 பீஸ் ஏலக்காய் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் ஃபிளாக்ஸீட் எடுத்திருக்கேன். வாங்க இப்போ லட்டு செஞ்சு காமிக்கிறேன். கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். சட்டி கொஞ்சம் சூடாயிருக்கு. இப்போ நம்ம ஒரு கப்பு ஓட்ஸ் தூக்கி இதில் சட்டியில் போட்டுக்குருவோம். இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கிறணும். கேஸப்பா மீடியத்தில் வச்சு ஒரு 5 நிமிஷம் ஓட்ஸை நம்ம வறுத்து எடுத்துக்கிடுவோம். இப்போ ஓட்ஸு வறுத்தாச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிடுவோம். அதே சட்டியில் நம்ம 25 கிராம் பாதாம் எடுத்துருக்கோம். 50 கிராம் நிலக்கடலை பருப்பு போட்டுருக்கேன். ஒரு 50 கிராம் பொட்டுக்கடலை அதையும் போட்டுக்குருவோம். ஒரு 2 ஸ்பூனு ஃப்ளாக்ஸீட் போட்டுக்குருவோம். 25 கிராம் கசகசா அதையும் போட்டுக்குருவோம். இதை வந்து கேஸ் வந்து ஸ்லோவில் வச்சு இப்போ இதை நம்ம லைட்டாக வறுத்துக்குருவோம். வெயிட் லாஸ் இருக்கும்போது கசகசாவை சேர்த்துக்கிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லா குளிர்ச்சி தரும்ப்பா. மைண்ட் நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். இரவும் நல்லா தூக்கம் வரும். கேஸ் ஸ்லோவில் வச்சே நம்ம 2 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கிட்டோம்ப்பா. இது எதுக்கு இந்த சுக்கு சேர்க்குறோம்னா, நம்மளுக்கு வந்து ஜீரண சக்தி கிடைக்கும். அதனால கொஞ்சம் சுக்கு சேர்த்துருக்கேன். ஒரு 6 ஏலக்காய். இதையும் லைட்டாக நம்ம இந்த சூட்லேயே ஒரு நிமிஷம் நம்ம வறுத்துக்குருவோம். அவ்வளோதான்ப்பா, ரெடி ஆயிடுச்சு. எல்லாமே வறுத்த பொருள் தான். அதனால் நம்ம ரொம்ப வந்து இதை வந்து வறுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம அதில் உள்ள சத்துக்கள் பூரா போயிடும். கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ அந்த சூட்டில் நம்ம இந்த பேரிச்சம்பழம் எடுத்துருக்கோம் இல்லையா, அதையும் இதில் போட்டுருவோம். இந்த சூட்லேயே நம்ம பேரிச்சம்பழத்தை பிரட்டிக்கிடுவோம்ப்பா, கிளறிக்கிடுவோம். அவ்வளோதான்ப்பா. இதை வந்து ஓட்ஸ் வச்சுருந்தோம் இல்லையா, அதிலே நம்ம இதை மாற்றிக்கிறோம். இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டுக்கிடுவோம். நம்ம வறுத்தது வந்து கொஞ்சம் சூடாக, லைட்டாக சூடாக தான் இருக்குது. இந்த சூட்டோடய லைட்டாக நம்ம இதை மிக்சியில் அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன். இப்போ நான் அடித்து கொண்டு வந்திருக்கேன். கொஞ்சம் டேஸ்ட்டு பார்த்தேன். அதில் வந்து பேரிச்சம்பழத்தினுடைய இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அதனால் இன்னும் கொஞ்சம் 50 கிராம் பேரிச்சம்பழம் நான் சேர்த்துக்கிட்டேன். நான் ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். இதை வந்து நம்ம கையோடைய இப்படி நம்ம உருண்டை பிடிச்சிருவோம். அதை அப்படியே உடனே நம்ம வந்து உருண்டை பிடிச்சிடணும். இல்லாட்டா அது நம்மளுக்கு உருண்டை பிடிக்க வராது. இப்படி உருண்டை பிடிச்சி ஒரு பாக்ஸ்லையோ இல்லை ஏர்டைட் கண்டெய்னரில் எடுத்து இப்படி வச்சுக்கோங்க. இது எல்லாமே நான் உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன். நீங்கள் வந்து இதை வந்து ஒரு 3 நாளைக்கு நீங்கள் வெளியே வச்சே
நீங்கள் சாப்பிடலாம். அதுக்கு மேலேனா நீங்கள் ஒரு வாரம் வைக்கணும்னாக்கா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருப்பா. அம்மா சாப்பிட்டேன். உங்கள் வீட்டில் கட்டாயம் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.